Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. வணக்கம் அண்ட் வெல்கம் டு கைரான் வழங்கும் யுவா யுகத்தை ஆள்வது யுவசக்தி. இன்னைக்கு நம்ம யுவா நிகழ்ச்சியில் ரொம்பவே புதுமையான ஒரு தலைப்பில் பேச போகிறோம். அதாவது இன்ஃபர்மேஷன் அண்ட் சைபர் செக்யூரிட்டி எனக்கூடிய தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பு துறையை பற்றி தான் பேச போகிறோம். நம்மோடு இணைஞ்சு இந்த நிகழ்ச்சியை வழிநடத்த வந்திருக்காரு பிரபல டிரான்ஸ்ஃபர்மேஷன் கோச் மற்றும் தாட் லீடர் டாக்டர் பாலசாண்டிலியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? பொதுவாக செக்யூரிட்டி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நான் கூட இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுல லைஃப் மெம்பராக இருக்கேன், அட்வைசரி மெம்பராக இருக்கேன், நிறைய செமினார்ஸ்லாம் வந்து ஃபேக்கல்ட்டியாலாம் இருக்கேன். இந்த செக்யூரிட்டின்றது பொதுவாகவே வந்து ஒரு ஃபிசிக்கல் செக்யூரிட்டி தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லா இடத்துலையும் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் வச்சுருக்கோம், செக்யூரிட்டி கார்ட்ஸ் வச்சுருக்கோம். எங்கெங்கெல்லாம் வந்து பில்டிங்ஸையோ இல்லை மெட்டீரியல்ஸையோ இல்லை வந்து உங்களுக்கு மற்ற விஷயங்களை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் அதை தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு டிஜிட்டல் ஈரால் இருக்கிறதுனால நம்மளுடைய தகவலையும் மற்ற விஷயங்களையும் நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு சைபர் செக்யூரிட்டி வந்து தேவைப்படுது. ஏன் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து நம்ம எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு பேப்பர்லெஸ் ஆஃபீஸாக மாறக்கூடிய சூழ்நிலை வெகு விரைவில் வரப்போகிறதுன்னு சொல்லலாம். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஃபைலே காணாத போயிடலாம், ஃபைலில் இருக்கிற பேப்பர்ஸ் காணாத போகலாம். ஆஃபீஸில் சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு புள்ளியில் வந்து சேவ் பண்ண முடியுது. அவ்வளோ அந்தளவுக்கு தகவல் தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்மளுடைய ஒரு லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ இல்லை மொபைல்லையோ இல்லை வேறு ஏதாவது நம்ம சோஷியல் நெட்வொர்க்லேயே இருக்கும்பொழுது நம்மளுடைய தகவலை மற்றவர்கள் எடுத்துக்கொள்ள முடியுமா? இது வந்து இன்னொன்று என்னென்னா இன்றைக்கி பேங்கிங் ப்ளஸ் வந்து ஸ்மார்ட் கார்ட்ஸ், நம்மளுடைய கிரெடிட் கார்ட்ஸ், டெபிட் கார்ட்ஸ் இது மாதிரிலாம் இருக்கும்பொழுது நம்மளுடைய டிரான்சாக்ஷனுடைய ஒரு பரிமாணங்களே வந்து மாறி இருக்கு. ஸோ இதுலேயுமே கூட நம்மளுடைய தகவல்களை மற்றவர்கள் எடுத்து கையாண்டு அதை ஏதாவது மிஸ்யூஸ் பண்ண முடியுமான்ற ஒரு சூழ்நிலை வரும்போது அங்கே ஒரு பாதுகாப்பு வந்து தேவைப்படுது. இது சம்மந்தமான நிறைய கிரைம்ஸ் வந்து நீங்கள் நடந்துகிட்ருக்கு. அண்மையிலோட கவர்னர் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் கிரிமினாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய உரை ஆற்றுவதற்காக அவரை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்ட போது அவர் சொன்னார், இன்றைக்கி வந்து தகவல் தொழில்நுட்பத்தில் தனியார் துறையிலும் சரி அரசாங்க துறையிலும் சரி மற்ற எல்லா இடங்களிலுமே ரொம்ப பாதுகாப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா இது சம்மந்தமான ஆட்கள் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இதை வந்து கையாண்டுட்டு இருக்காங்க. இதை முறியடிப்பதற்காக இளைஞர்கள் வந்து முன் வந்து இது விஷயமான சம்பந்தங்களமான படிப்புகளை வந்து படிக்க வேண்டும். அதை வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து எல்லா இடத்துலையுமே வந்து அவேர்னஸ் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற செய்தி வந்து எல்லா பேப்பர்லையுமே வந்து சொல்லியிருந்தார். இந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த திரேதாயுகம் துவாபர யுகம்னு சொல்லுவாங்க. திரேதாயுகம்ன்றது ராமர் காலத்துது, துவாபர யுகம்ன்றது கிருஷ்ணர் காலத்தில். ஸோ ராமருடைய காலத்தில் ராமாயண காலத்திலே பார்த்திங்கன்னா சீதையை வந்து கடத்துவதற்காக ராவணன் வர்றார். எப்படி வர்றாருன்னா ஹீ கம்ஸ் இன் டிஸ்கைஸ் அண்டு அவர் வந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷனை க்ரியேட் பண்ணுறாரு. அங்கே வந்து மாரிச்சன் அப்படிங்கிறவனை மானாக வர வைக்கிறாரு. இவர் வந்து ஒரு சாமியார் மாதிரி வர்றாரு. ஸோ அந்த மாதிரி டிஸ்கைஸில் வரும்போது சீதையை வந்து ஏமாத்துறாங்க. சீதையை வந்து ராவணன் தூக்கிட்டு போயிடுறார். தூக்கிட்டு போனவுடனே தேடுறதுக்காக ஹனுமான் போகிறார். போகும் பொழுது சீத்தை முன்னாடி போய் நிற்கிறார். நான் தான் வந்து ராமர் அனுப்பி வைத்த தூதுவன் அப்படிங்கும்போது வாட் இஸ் த ப்ரூஃப்னு கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ நம்ம வீட்டுக்கே கூட வந்து சோன்ஸோ அமுச்சு வச்சாங்க, சார் அமுச்சிருக்காரு, ஒரு பேக்கு கொடுங்க, பொட்டி கொடுங்கன்னு நம்ம ஒய்ஃபில் வந்து கொடுத்துட மாட்டாங்க. ஸோ நீங்கள் யார் என்ன எதுன்னு ஐடி கேட்குறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. பட் இன்றைக்கி ஏமாந்து போகக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது சீத்தை வந்து கேட்குறாங்க, ஹவு டு ஐ அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் ராமர் அமுச்சு வச்சு தான் ஆளுங்கிறதுக்கு என்ன ஒரு இப்போ ப்ரூஃப் அப்படின்னு கேட்கும்பொழுது ரொம்ப உஷாராக அனுமார் என்ன பண்ணுறாருன்னா ராமருடைய மோதிரத்தை வாங்கிட்டு போகிறார். அந்த மோதிரத்தை காட்டுறாரு, இது பாருங்கள் உங்கள் கணவர் அனுப்பி வச்ச மோதிரம் அப்படின்னு ஒன்று தான். தென் ஷீ பிலீவ்ஸ் அண்ட் தென் ஷேர்ஸ் சர்டன் இன்ஃபர்மேஷன். அவங்க எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க, சேஃப்டியாக இருக்காங்களேன்னு. அப்போ வரும்பொழுது கண்டெயின் சீதை அப்படின்ற மாதிரி வந்து தகவல் வந்து சொல்கிறார். ஸோ அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அப்படிங்கிறது என்னென்னா நம்ம எல்லோருக்குமே வந்து பாதுகாப்பு தேவைப்படுகிறது. இன்றைக்கி நம்ம படிக்கிறோம் நிறைய பேருடைய மெயில் வந்து ஹேக் ஆகிடுச்சு, நிறைய கம்பெனியோட வெப்சைட்ஸ்லாம் ஹேக் ஆகிடுச்சுன்ற மாதிரிலாம் கேள்விப்படுறோம். ஸோ அப்போ வந்து டெஃபினெட்லி there is a need for securing all this information. இந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த ராமாயணம் பற்றி, இதை வந்து ஒரு செமினார் நான் அட்டன் பண்ணும்போது ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தார். நான் உடனே அவர் மேடை விட்டு இறங்கின உடனே சொன்னேன், சார் உங்கள் உதவி எனக்கு தேவைப்படும், ஐ வில் கால் யூ சம்டைம் அப்படின்னு சொன்னேன். வழக்கமாக நம்மளுடைய எபிசோட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் பார்ட் வந்து ஒரு கெஸ்ட்டு கூப்பிடுவோம் இல்லையா, நான் அந்த நம்பர் யாரோட நம்பர் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேனோ அவரை வந்து நம்ம ஷோக்கு வரீங்களான்ற மாதிரி கேட்டேன். உடனே இமீடியட்டாக அவரும் வந்து வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டாரு. டெஃபினட்டாக இந்த பிரேக் அப்புறம் அவரை தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சார்.
கைரான் வழங்கும் யுவாவில் ஒரு சிறிய இடைவேளை. Stay tuned. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you. வெல்கம் பேக் டு கைரான் வழங்கும் யுவா. இன்றைய இளைஞர்களுக்கு தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பு துறையில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குன்றதை பற்றி நம்மோடு இணைஞ்சு பேச வந்திருக்காரு இன்ஃபர்மேஷன் மற்றும் சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட் மிஸ்டர் டிடி ஹரிஷ் அவர்கள். வணக்கம் சார். சார், உங்களுடைய ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த துறையில் எப்படி வந்தீங்க நீங்கள்? நான் வந்து பேசிக்கலாக ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்தேன். படிக்கும்போதே வந்து எது வேணும்னு தெரியாது, பட் எது வேணாம்னு தெரிஞ்சு போச்சு. டெவலப்மெண்ட் வேண்டாம், அது வேண்டாம்னு டிசைட் பண்ணி வச்சு ப்ரோக்ராம் எழுத வராது. ஓகே. பட் அப்போ ஃபார்ச்சுனேட்டாக காலேஜில் வந்து நான் ஜெயா இன்ஜினியரிங் காலேஜில் படித்தேன். அப்போது ஒரு செமினார் நடத்தினாங்க இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி பற்றி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஹேக்கிங் பற்றி நிறைய சொன்னாங்க. என்னென்ன க்ரைம்ஸ் நடக்கிறது, இது ஹவு கேன் திஸ் பி ப்ரொடெக்டட் அப்படின்னு பேசும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு ஸ்பார்க். ஓகே, அட்லீஸ்ட் திஸ் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் அஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணேன். அப்புறம் அப்படியே வி ஃபாலோட் தி இன்ஸ்டியூட். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வி ஸ்டார்டட் ரிசர்ச்சிங். ஸோ பேசிக்காக ஒரு துறையில் பற்றி படிக்கணும், அதில் நம்ம ஸ்பெஷலைஸ் பண்ணோம்னா வி ஹேவ் டு டூ அ செல்ஃப் ஹெல்ப். இப்போ இன்டர்நெட் இருக்குது, வி வெண்ட் அண்ட் கூகுள். அப்போது ஐ காட் அன் ஐடியா அபவுட் அ ஸ்மால் கோர்ஸ். ஓகே. அப்போ பேசிக்காக நிறைய இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி கோர்சஸ் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்தது, சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கிங். ஸோ சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கிங் பண்ணணும்னு டிசைட் பண்ணிவிட்டு அதே சமயத்தில் ஐ ஜாயின்ட் அனதர் கம்பெனி பண்ணிவிட்டு இந்த படிக்க ஆரம்பித்தேன். அதை படிச்சுட்டே இருக்கும்போது நிறைய கற்றுக்குறோம் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி பற்றி. அதை அப்படியே ஒர்க்கில் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அண்ட் தென் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர ஆரம்பிச்சுது இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் போகிறதுக்கு. அதே மாதிரி டெவலப்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம இது மட்டும்தான் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா தட்ஸ் நாட் தி எண்ட் ஆஃப் யுவர் ஜர்னி. யூ வில் ஹேவ் டு கீப் ஸ்டடிங், யூ வில் ஹேவ் டு கீப் நோயிங் திங்ஸ் டு க்ரோ ஃபர்தர். அந்த ஆஸ்பெக்டில் வந்து ஒரு டெவலப்மெண்டல் ஸ்டடின்னு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. ஸோ சீசான்னு ஒரு கோர்ஸ் படித்தோம். ஓகே. இட்ஸ் ஃப்ரம் யூஎஸ். ஸோ அது வந்து ஒரு 4 hour எக்ஸாம்ஸ் நம்ம பேப்பர் பெனில் எழுதி அப்புறம் தே வில் எவாலுவேட். ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோர்சஸ் படித்து நிறைய கான்ஃபரன்ஸஸ் அட்டென்ட் பண்ணி இன்னைக்கு டுடே ஐ ஒர்க் ஃபார் அன் எம்என்சி. ஓகே. வேர் ஐ டேக் கேர் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ஃபார் ஹோல் ஆஃப் தி இந்தியன் கண்ட்ரி. நல்லா போயிட்டுருக்கு. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபீல்ட். டெய்லி யூ சி நியூ திங்ஸ். அதுதான் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் பண்ணுற சேம் ஜாபை யூ வில் நாட் டூ. ஒரு நாளும் புது புது விஷயத்தை பார்ப்பீங்க, ஒரே விஷயத்தை பற்றி புது டைமென்ஷன்ஸ் கற்றுப்பீங்க. ஓகே. அதுதான் இதில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான புதிய சவால்கள், புதிய பரிமாணங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அப்படின்றத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என்ன இது எக்ஸாக்டாக? பேசிக்கலாக இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அப்படின்னா என்னென்னா 3 விஷயத்தை வந்து பாதுகாக்கிறது. ஓகே. கான்ஃபிடென்ஷியாலிட்டி, அதாவது ஒரு ரகசியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம், உங்களை சார்ந்த ஒரு விஷயம். கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் உங்கள் வயசு என்ன அப்படின்னு கேட்டால் டக்குன்னு நீங்கள் ஆன்சர் பண்ணிடுவீங்க. பட் எனக்கு உங்கள் வயசு தெரியணுமான்னு நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ப்ராபப்ளி ஐ ஆஸ்க் யூ சம்திங் எல்ஸ். சார், நீங்கள் இந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க இல்லையா, இதை நீங்கள் ஆன்சர் பண்ணணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். ஸோ நீங்கள் ஒரு சில பேர்கிட்ட ஒரு விஷயம் சொல்வீங்க, ஒரு சில பேர்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மாட்டீங்க. தட் இஸ் கால் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஒரு பில்லர். இன்டெகிரிட்டி அப்படின்றது 2வது பில்லர். இன்டெகிரிட்டினா என்னென்னா, இப்போ ஒரு பேங்க்கில் போய் நீங்கள் பணம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் அக்கௌண்ட்டில் 1000 ரூபா இருக்குது, நீங்கள் 100 ரூபா எடுக்கிறீங்கன்னா 900 rupees பேலன்ஸ் காட்டணும். தப்பாக கணக்கு போட்டு 90 rupeesன்னு காமிச்சுன்னா அந்த சிஸ்டம் ஹஸ் ஃபெயில்டு. ஸோ இன்டெகிரிட்டி ப்ரொடெக்ட் பண்ணுறது செகண்ட் டைமென்ஷன். தேர்ட் விஷயன்றது அவைலபிலிட்டி. நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் கான்டாக்ட்ஸ் எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். அந்த சமயத்தில் சப்போஸ் நீங்கள் பேக்கப் எடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்கள் கான்டாக்ட் மொத்தமும் போயிடும். ஸோ தி இன்ஃபர்மேஷன் தட் இஸ் அவைலபிள் ஃபார் யூ இஸ் நாட் அவைலபிள். ஸோ இந்த 3 விஷயத்தையும் அட்டாக் பண்ணுறது தான் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. இதை எப்படி பாதுகாக்கிறோன்றது தான் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. ஒரு இன்ஃபர்மேஷனோட கான்ஃபிடென்ஷியாலிட்டி, அதோட இன்டெகிரிட்டி, அதோட அவைலபிலிட்டி, இது 3த்தையுமே எப்படி நம்ம நல்லா பாதுகாக்கிறோம், யாருக்கும் பிரச்சனை இல்லாமல் பாதுகாக்கிறோன்றது தான் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி. ஓகே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது சார்? இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் வாய்ப்புகள்னு பார்த்தீங்கன்னா there are different areas that one can actually go. ஓகே. ஒன்று வந்து எத்திக்கல் ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்திக்கல் ஹேக்கர்ஸ்னால் தப்பான விஷயம். ஹேக் பண்ணுறதுமே ஹேக்கர்ஸ்னு சொல்லுவாங்க.
எத்திக்கல் ஹேக்கர்ஸ் அப்படின்னா என்னென்னா ஹேக்கிங் படிச்சுட்டு, ஏன்னா இப்போ ஒரு திருடனை பிடிக்கணும்னா அவன் எப்படிலாம் திருடுவான்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் திருடனை பிடிக்க முடியும். ஸோ தே வில் டீச் யூ ஆல் சார்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் தட் லாட் ஆஃப் பீப்புள் யூஸ், நிறைய பேர் யூஸ் பண்ணுற அந்த டெக்னிக்ஸ் எப்படி திருடலாம் அப்படின்றத வந்து தே வில் டீச் யூ. அதை நம்ம நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும். அதனால தான் எத்திக்கல்ன்ற தொழில்நுட்பம். ஸோ நுட்பமான முறையில் எப்படிலாம் திருடுறாங்கிறத முதல்ல கற்றுக்கணும். கரெக்ட். ஸோ அந்த எத்திக்கல்ன்ற வேர்ட் ஆட் பண்ணதுக்காக தான் இதை படிச்சுட்டு நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி ட்ரெயின்டு பீப்புளை தே செலக்ட், அவங்க ஆஃபீஸ்லேயே ஹையர் பண்ணி என்னோடய ஆஃபீஸை வந்து நீங்கள் ஹேக் பண்ணி காட்டுங்க, டூ ஆல் சார்ட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு பிரிங் டவுன் மை ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹேக் பண்ண போகிறோம். அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம்? ஓகே, இன்டர்னலாகவே யூ ஹையர் அ பீப்புள் ஹூ கேன் ஆக்சுவலி டூ திஸ் திங் அண்ட் தென் கிவ் யூ சொல்யூஷன்ஸ். அது ஒரு விதமானது. ரெண்டாவது வந்து இப்போ நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நாங்கள் வந்து பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் சொல்லுவோம். இப்போது இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ஸில் வந்து கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் இருக்குது. மற்ற இன்ஃபர்மேஷன் மாதிரி இது கிடையாது, ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இதுக்கு ப்ராபப்ளி மல்டி லேயர்ட் செக்யூரிட்டி தேவை. ஓகே, அது எந்த மாதிரி செக்யூரிட்டி கொடுக்கலான்றது ஒரு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி கன்சல்டன்டால தான் சொல்ல முடியும். ஓகே. ஸோ இந்த டேட்டாஸ் எங்கே ஸ்டோர் பண்ணணும், எப்படி ஸ்டோர் பண்ணணும், என்னென்ன மெக்கானிசம்ஸ் நீங்கள் அடாப்ட் பண்ணிக்கணும், யாருக்கு ஆக்சசிபிள், யாருக்கு இட் ஷுட் பி இன்ஆக்சசிபிள், பர்ஃபெக்ட், நீட் டு நோ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை பற்றி இவருக்கு தெரியணும் அப்படின்னா ஆக்சஸ் கொடுத்தா போதும், எல்லாருக்கும் கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து ஹை ஃபண்டாஸ் டெக்னாலஜிக்கல் டிவைசஸ் லைக் ஃபயர்வால். இப்போ ஃபயர்வால், இப்போ வால்னா எதையோ தடுக்கிறதுன்றது தான் வால் சொல்லுவோம். ஃபயர்வால் நெருப்போடியே இருக்கிற ஒரு செவரு, அது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் என்னென்னா வெளிலேருந்து வர டிராஃபிக்கை தடுக்கிறது தான் ஃபயர்வால். ஓகே. ஸோ ஒரு ஃபயர்வால் இது மட்டும் இல்லை, இட் டஸ் லாட் ஆஃப் திங்ஸ். பட் பேசிக்காக ஃபயர்வால்னால் இதுதான். இந்த மாதிரி ஃபயர்வால் எங்கே பொருத்தணும், அது எப்படி மேனேஜ் பண்ணணும், எஃபெக்டிவாக ஒரு கம்பெனியில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னு வந்து சஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஸ்ட்ராட்டஜிஸ், பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ். என் கம்பெனியில் 1000 பேர் இருக்காங்க. இந்த 1000 பேரும் என் கம்பெனியில் வந்தால் எதை ப்ரௌஸ் பண்ணலாம், யாராருக்கு என்னென்ன ஆக்சஸ் கொடுக்கணும், எப்படி அதை அச்சீவ் பண்ணணும். இப்போ நான் சொல்லிவிடுவேன் 10 பேருக்கு மட்டும் இந்த இன்ஃபர்மேஷனை கொடுங்க, மீதி 10 பேருக்கு அது வரக்கூடாதுன்னு. அதை டெக்னாலஜிக்கலாக எந்த நுட்பத்தை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலான்றதுக்கு ஒரு மெஷினிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே. எந்த எக்யூப்மெண்ட்டை போட்டு எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு இந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் ஃபாரன்சிக்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ கம்பெனிஸில் வந்து தெர் ஆர் கம்பெனிஸ் விச் ஸ்பெஷலைசஸ் இன் ஃபாரன்சிக்ஸ். ஓகே. ஃபாரன்சிக்ஸ் பண்ணுற கம்பெனிஸே இருக்குது. சார், ஃபாரன்சிக்னாலே வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அனாலிசிஸ் இதெல்லாம் தான் சொல்லுவாங்க. ஸோ டிஜிட்டலாகவும் ஃபாரன்சிக் இருக்கா? அதாவது டிஜிட்டலாக நீங்கள் எதெல்லாம் நீங்கள் லைவாக பார்க்குறீங்களோ அதெல்லாமே இப்போ டிஜிட்டலாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தப்பாக எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க இன்டர்நெட்டில். ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டால் எந்த ஐபி அட்ரஸ்லேருந்து இது எழுதப்பட்டுள்ளது, எந்த ஐபிலேருந்து இதை எழுதியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த ஐபிக்கு யார் ஓனர் அப்படின்றது ட்ராக் பண்ணிட்டு போய் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டால் முடியும். ஓகே. சில தடயம் சார், நம்ம வந்து நீங்கள் சொன்னீங்களே விரல், அது வந்து காயின் மேலே கை வச்சுருக்கலாம், முடி வச்சுருக்கலாம், பல் வச்சுருக்கலாம், இப்படியான தடயங்கள் நம்ம வந்து ஃபிசிக்கல் இதில் இன்றைக்கி வந்து நம்ம யூஸ் பண்ணுறது மொபைல்லேருந்தே சில விஷயங்களை போஸ்ட் பண்ணுறோம், டேப்லேருந்து போஸ்ட் பண்ணுறோம், லேப்டாப்லேருந்து போஸ்ட் பண்ணுறோங்க போது அதுக்கு ஐபி இருக்கா அப்படின்றது வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. ஏன்னா டெஸ்க்டாப்பில் தான் ஐபி இருக்குது, ஒன் கேன் ட்ராக். அப்போ மொபைல்லேருந்து ஒருத்தர் இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு எப்படி வந்து, அதாவது இன்டர்நெட்டில் கனெக்டாக இருக்கிற எல்லா டிவைஸுமே இன்க்ளூடிங் யுவர் மொபைல் ஐபிஸ் இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் எதுலேருந்து போஸ்ட் பண்ணாலும் தே கேன் ஃபைண்ட் அவுட். இதுதான் ஒரு ஆணித்தனமான உண்மை. நீங்கள் ஃபிசிக்கலாக ஒரு க்ரைம் பண்ணால் எப்படி எவிடன்ஸ் சேகரிக்கிறாங்களோ, இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் ஒரு சைபர் க்ரைம் பண்ணால் அதே மாதிரி தான் எவிடன்ஸும் வி வில் கேதர். அந்த செயின் ஆஃப் கஸ்டடியிலேருந்து ஆரம்பித்து எப்பப்போ லாகின் பண்ணாங்க, என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குறோம். நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள், ஒரு தப்பாக ஒருத்தரை பற்றி போஸ்ட் பண்ணுறன்றது ஒரு சின்ன விஷயம். இதையும் தாண்டி பெரிய விஷயம்லாம் இருக்குது. தேர்ட், நான் சொன்ன மாதிரி கன்சல்டன்ட்ஸ். ஒரு கம்பெனிக்கு போய் அட்வைசரி ரோலில் பெரிய சிஎக்ஸோஸ் கூட உட்காந்து உங்கள் கம்பெனியில் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது, இது எப்படிலாம் நீங்கள் சேஃப்கார்ட் பண்ணலாம், எப்படி இதை பாதுகாக்கலாம். ஃபஸ்ட்டு பண்ணுறவர் ஹேக் பண்ணி காமிச்சிடுவார், இதுதான் லூப் ஹோல்ஸ்ன்னு காமிச்சிடுவார். ஃபாரன்சிக்ஸ் பண்ணுறவர் ஒரு தப்பு நடந்தால் அதை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாங்க. பட் இந்த தப்பெல்லாம் நடக்காமல் இருக்கணும், நான் ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கன்சல்டன்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அட்வைசரி ரோலில் இருக்கிற ஒருத்தர் வந்து மேனேஜ்மெண்ட்டோட பேசி உங்கள் பிஸ்னஸ் கோல்ஸ் என்ன, பேசிக்கலாக இட் ட்ரில்ஸ் ஆன் டு என்ன இன்ஃபர்மேஷன் உங்கள் கம்பெனியில் வச்சுருக்கீங்கன்றது தான். இப்போ நான் பப்ளிக்கான இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கேன்னா அது ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு ப்ளே கிரவுண்டை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, உங்கள் வீட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும், அதே மாதிரி தான். ஸோ உங்கள் இன்ஃபர்மேஷன் என்ன,
என்னென்ன ட்ரேட் சீக்ரெட்ஸ் இருக்குது அதெல்லாம் எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணுன்றது ஒரு அட்வைசர் சொல்வார். இது 3 விஷயம். 4வது வந்து நம்ம இப்போ ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம். இப்போது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு டெவலப்ட் அப்ளிகேஷன் தான். எஸ். இந்த செக்யூரிட்டி அட்வைசர்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி லெவலில் இருந்தாலும் நீங்கள் பில்டு பண்ணுற ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளேயும் எப்படி செக்யூரிட்டி கொண்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாகின் பண்ணுறோம், ஒரு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கேட்குறாங்க. சில வெப்சைட்ஸில் போனீங்கன்னா ஒரு டோக்கன் கொடுத்து அதில் வர நம்பர்ஸை போட சொல்கிறாங்க. ஆமாம். இந்த மாதிரி டெக்னாலஜிக்கலாக ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே செக்யூரிட்டியை இம்பைப் பண்ணுறது ஒரு அப்ளிகேஷன் செக்யூரிட்டி கன்சல்டன்ட். இந்த மாதிரி தேர் ஆர் சோ மெனி ஃபீல்ட்ஸ். அதை தவிர ஆப்ரேஷன்ஸ், செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ் சொல்லுவாங்க. இப்போ அன்றாட டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஆஃபீஸில் நடக்கிற விஷயம், அது எல்லாமே மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்கார். அதாவது ஒரு தப்பு நடக்கிறது அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும் இல்லை, அப்போ தானே நம்மளால் ஃபாரன்சிக்ஸால் கண்டுபிடிக்க முடியும், இல்லை இன்னொருத்தரால் ப்ரொடெக்ட் பண்ண முடியும். தப்பு நடக்குதா இல்லையான்னு பார்க்குறவங்க தான் இந்த ஆப்ரேஷன்ஸ் ரோலில். செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர்ஸ்னு நிறைய சினிமாவில் கூட பார்த்துருப்பீங்க. சுற்றி மானிட்டர்ஸ் இருக்கும், ஒரு டிவைஸ்லேருந்து வர அலர்ட்ஸ் அதில் வந்துன்னு இருக்கும். There are tools which will read these alerts and probably flash some warnings. ஓகே. இந்த மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி நிறைய பேர் இதை கூட யூ வுட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் ஒரு பேங்க்கில் போயிட்டே இருக்கும்போது டிரான்சாக்ஷனல் அலர்ட்ஸ் வரும். திடீர்னு பேங்க்லேருந்து கால் பண்ணுவாங்க, சார் நீங்கள் இந்த இடத்துல இவ்வளோ பணம் தேய்ச்சிங்களா அப்படின்னு சொல்லி. ஸோ அங்கே ஒருத்தர் வந்து அதை மானிட்டர் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி மானிட்டரிங் ரோல்ஸ் நிறைய இருக்குது. அந்த மாதிரி தி இண்டஸ்ட்ரி இஸ் க்ரோயிங். நாளுக்கு நாள் புதுசாக ஒன்று வருது. இப்போ க்ளவுட் செக்யூரிட்டின்னு ஒன்று வந்துருக்கு. இப்போ முன்னாடி த டைம்ஸ் ஆர் கான், நம்ம ஆஃபீஸ்லேயே சர்வரை வச்சு ஒரு பெரிய டேட்டா சென்டர் வச்சு பண்ணுறது. இப்போ எல்லாமே ஆன் தி இன்டர்நெட் தான். நீங்கள் யூஸ் பண்ணுற மெயிலேருந்து எவ்ரி திங் இஸ் ஆன் க்ளவுட், மெஜாரிட்டி ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸ். அந்த க்ளவுடில் ஒரு வெளியில் இருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ க்ளவுட் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. அதாவது இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி பொறுத்த வரைக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி எல்லா டெக்னாலஜியுமே அப்படி தான். பட் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே. இப்போ புதுசாக வந்திருக்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இட்ஸ் எ க்ரோயிங் ஏரியா. IoT அப்படின்னு. IoT. ஓகே. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், நம்ம எல்லாரும் வீட்டில் ஸ்மார்ட் டிவி வச்சுருக்கோம். எஸ். ஸோ அதிலே ஸ்கைப் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு விஷயம் இன்டர்நெட்டில் இருக்கோ அதுக்கு IP இருக்குது. ஸோ அந்த டிவைஸ் இன்டர்நெட்டில் இருக்குது. உதாரணத்துக்கு அது மாதிரி நீங்கள் ஒரு கேமரா வச்சுருக்கீங்க, ஒரு ஸ்கைப் கேமரா உங்கள் டிவி மேலே வச்சுருக்கீங்க. உங்கள் டிவிக்குள்ளே இருக்கிற சாஃப்ட்வேரை யாரையாவதரால் ஹேக் பண்ண முடியும், பாசிபிலிட்டி இருக்கான்னு இருக்குது. ஸோ இன்டர்நெட்டில் இருக்கிற அந்த திங்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, நிறைய விஷயம் இன்டர்நெட்டில் இருக்குது. வாட்ச் இன்டர்நெட்டில் இருக்குது, மொபைல் இன்டர்நெட்டில் இருக்குது. உங்கள் காரில் வந்து இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம்ஸ் இட் கீப்ஸ் கிவிங் சம் ரிப்போர்ட். ஃபாரினில் நிறைய கார்ஸ் வந்தாச்சு. ஸோ இது எல்லாமே இன்டர்நெட்டில் இருக்குது. தீஸ் ஆர் ஆல் கால்ட் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். இதில் எப்படி செக்யூரிட்டி கொண்டு வரலாம், எப்படி பாதுகாக்கலாம் அப்படின்ற ஒரு பெரிய சவாலாக இருக்குது. இப்போ திஸ் இஸ் ஆக்சுவலி நியூ ஏரியா. ஓகே. நிறைய பேர் இன்ஃபேக்ட் லாட் ஆஃப் அட்டானமஸ் பாடிஸ் ஹவ் ஸ்டார்டட் ரிசர்ச் சென்டர்ஸ் ஆன் தீஸ் திங்ஸ். ரொம்ப ஹைட் ஆஃப் அட்டாக் இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ டெக்னாலஜி, மெடிக்கல் டெக்னாலஜி இஸ் இம்ப்ரூவ். ஒருத்தரோட பேஸ் மேக்கர், நம்ம ஹார்ட்டில் பொருத்தப்பட்ட ஒரு பேஸ் மேக்கர் இன்றைக்கி இன்டர்நெட்டில் கனெக்டடாக இருக்குது. தெர் ஆர் மெடிக்கல் டிவைசஸ் விச் வில் கிவ் யுவர் டாக்டர் நோட்டிஃபிகேஷன்ஸ், இந்த மாதிரி இந்த பேஷண்டோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குன்னு. ஓகே. இப்போ நினச்சி பாருங்கள், அந்த மாதிரி ஒரு விஷயத்தை யாராவது ஹேக் பண்ணிட்டு என்ன ஆகும். ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இஸ் அ பிகர் ஏரியா. ஸோ இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போதே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது சார். ஸோ இதுக்கெல்லாம் என்ன படிக்கணும் சார்? ஓகே. ஸோ நீங்கள் எந்த இன்ஜினியரிங் படிக்கிறேன்றது இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஓகே. ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், கம்ப்யூட்டர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஏன்னா எந்த வேலையுமே இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் அந்த வேலை உங்களுக்கு பிடிச்சி செய்ய முடியும். நம்ம பிடிச்சி செய்கிற வேலையாக இது முதல்ல ஒருத்தருக்கு இருக்கணும். ரெண்டாவது பேசிக் இன்ஜினியரிங் படிக்கணும், அது படிக்கணும்னு கிடையாது. ஏன்னா ஐ நோ லாட் ஆஃப் பீப்புள் ஹூ ஸ்டடிட் MA படிச்சுட்டு கூட இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியில் எக்ஸல் பண்ணுறவங்க இருக்காங்க. ஸோ உங்கள் இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது ஒரு பேசிக் கிராஜுவேஷன். இட் குட் பி அன் இன்ஜினியரிங் ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ், பட் யூ ஹேவ் டு ஸ்பெஷலைஸ் இன் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி அட் யுவர் மாஸ்டர்ஸ் லெவல். ஓகே. அதுக்காக நீங்கள் ஒரு மாஸ்டர் டிகிரி படிக்கணும் அப்படின்றது இல்லை. மாஸ்டர்ஸ் படிக்கிறதா இருந்தால் தெர் ஆர் லாட் ஆஃப் கோர்சஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம SRM யூனிவர்சிட்டிலே எம்டெக் வந்து சைபர் டெக்னாலஜின்னு சொல்லி இருக்குது. சைபர் செக்யூரிட்டி அண்ட் ஃபாரன்சிக்ஸ் ஒரு கோர்ஸ் இருக்குது. அப்புறம் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் லா அண்ட் சயின்ஸ், நாம்தாப். தெர் ஆர் சோ மெனி இன்ஸ்டியூட்ஸ் which offer you a master's course in information security. அதை தவிர நான் சொன்ன மாதிரி நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இப்போது வேர்ல்ட்ஸ் ரினவுண்ட் சர்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CISA இருக்குது, சர்டிஃபைட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ் ஆடிட்டர். இது ISACA USலேருந்து வருது. CISSPன்னு ஒன்று இருக்குது, சர்டிஃபைட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல். ஓகே. இந்த CISA படித்தவரால் நல்லா ஆடிட் பண்ண முடியும், CISSP படித்தவரால் அட்வைசரி கன்சல்டிங் பண்ண முடியும். அப்புறம் சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கிங் கோர்ஸ் இருக்குது.
அப்புறம் கம்ப்யூட்டர் ஹேக்கிங் ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேட்டர் கோர்சஸ் இருக்குது. அப்புறம் சான்ஸ்னு யூஎஸில் ஒரு பெரிய இன்ஸ்டியூட் இருக்குது, அங்கேயும் வந்து தேர் ஆர் லாட் ஆஃப் கோர்சஸ். பட் ஒருத்தர் இந்த இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி துறையில் வரணும் அப்படின்னா பேசிக் கோர்சஸ் நம்ம இப்போது ஐ திங்க் நிறைய யூனிவர்சிட்டிஸில் தே ஆஃபர் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி பேப்பர்ஸ், அந்த மாதிரி பேப்பர்ஸ் படிக்கணும். இன்டர்நெட்டில் நிறைய விஷயம் இருக்குது, நம்ம அதை பார்த்து. தவிர வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலையும் பிஎஸ்சி எம்எஸ்சி கிரிமினாலஜி கோர்சஸ் இருக்குது. ஏன்னா இது எல்லாமே குற்றவியல் தடவியல் சார்ந்தம் தான் அப்படின்றது. ஸோ நீங்கள் கிரிமினாலஜி படித்தாலும் இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டி பற்றி தெரிஞ்சதுன்னா யூ வில் பி ஏபிள் டு பேலன்ஸ். ஒரு க்ரைம் எப்படி நடக்குதுன்னு நம்ம படிச்சுப்போம், அதுக்கப்புறம் டிஜிட்டலாக எப்படி இதை நம்ம கண்டுபிடிக்கணுன்றது. ஐ திங்க் மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஹஸ் காட் அ கோர்ஸ் இன் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டின்னு நினைக்கிறேன். ஸோ தெர் ஆர் ஸோ மெனி கோர்சஸ், தெர் ஆர் ஸோ மெனி சர்டிஃபிகேஷன்ஸ். இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் ரைட் கோர்சஸ் அக்கார்டிங் டு யுவர் ஃப்ளேவர். இப்போ ரிசர்ச் பண்ணுன்றவங்க ஒரு எம்டெக் படிச்சுட்டு பிஹெச்டி பண்ணால் தே கேன் டூ ரிசர்ச். நான் ஒரு அட்வைசராக போனோம் அப்படின்னா தே கேன் டூ சிஐஎஸ்எஸ்பி. நான் ஆடிட்டராக போனால் தே கேன் டூ சிசா. இப்போ இது எல்லாமே வந்து ஒருத்தர் போய் தே ஹேவ் டு ஸ்டடி. இந்தந்த கோர்ஸ் இருக்குதுன்னு ஒரு ஐடியா போட்டு அவங்களுக்கு எந்த ஏரியா பிடிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி தே ஹேவ் டு ப்ரோக்ரஸ். சார், நம்ம டோட்டல் வேர்ல்டே வந்து ஒரு டிஜிட்டல் இராவுக்குள்ள தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாளுக்கு நாள் நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டே இருக்கிறப்ப கண்டிப்பாக த்ரெட்ஸும் அதுக்கு ஈக்குவலாக வளர்ந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஒரு காமன் மேன் தன்னை தானே எப்படி பாதுகாத்துக்கணும் சார்? ஜென்ரல் டிப்ஸ் சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் உங்கள் பாஸ்வேர்ட்ஸ். உங்கள் பாஸ்வேர்ட்ஸ் உங்களுக்கு மட்டும் தான் தெரியணும், உங்கள் ஒய்ஃபு கூட சொல்லக்கூடாது. ஓகே, யூ ஷுட் நாட் பாஸ் இட் ஆன். பாஸ்வேர்ட்ஸ் ஆஃப் யூ. இதை நம்ம டூத் ப்ரஷ்ஷை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்போமா? பண்ண மாட்டோம். அந்த மாதிரி தான் உங்கள் பாஸ்வேர்ட்ஸ். யூ ஷுட் நெவர் ஷேர் இட் வித் எனிபடி. டோன்ட் பாஸ் த வேர்ட்னு வச்சிருக்கணும். டோன்ட் பாஸ் த வேர்ட், கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அந்த பாஸ்வேர்ட்ஸ் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக வைக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்கள் பேரையே ஒரு பாஸ்வேர்டை வச்சா இட் இஸ் ஈஸி ஃபார் பீப்புள் டு ஹேக். உங்கள் டேட் ஆஃப் பர்த் பாஸ்வேர்டை வச்சா இட் இஸ் ஈஸி ஃபார் பீப்புள் டு ஹேக். ஸோ உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயம் ஒரு சென்டென்ஸ்லேருந்து ஒரு வேர்ட் ஃபார்ம் பண்ணணும். ஐ லைக் செக்யூரிட்டி அப்படின்னா அந்த ஐன்றதுக்கு பதிலாக 1 போடணும், அந்த எல்லுக்கு பதிலாக வேறு ஏதாவது வேர்ட் போடணும். ஸோ உங்கள் பாஸ்வேர்ட்ஸில் பேசிக்காக 3 விஷயம் இருக்கணும் சார். ஆமாம், ஒரு ஆல்ஃபபெட் இருக்கணும், ஒரு கேபிட்டல் லெட்டர், ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஒரு நம்பர் இருக்கணும், ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். ஓகே, இது இத்தனையும் இருக்கணும். மினிமம் 8லேருந்து மேக்ஸிமம் 16 வரைக்கும் உங்கள் பாஸ்வேர்ட்ஸ் வச்சுக்கலாம். மினிமம் 8 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் 8க்கு மேலே வச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். பட் 8 கேரக்டர்ஸுக்கு கீழே ஒரு பாஸ்வேர்டு இருக்கக்கூடாது. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஒரு ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது, நீங்கள் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணணும் நீங்கள் சோஷியல் நெட்வொர்க்கில் எதை ஷேர் பண்ணணும், எதை ஷேர் பண்ணக்கூடாது. லாட் ஆஃப் இஷ்யூஸ். ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு விமன் இருக்காங்கன்னா அவங்க ஃபோட்டோவை வந்து தே புட் இட் ஆன் தி இன்டர்நெட். தெர் ஆர் சான்சஸ் தட் பீப்புள் கேன் மிஸ்யூஸ் தி ஃபோட்டோ. ஸோ எப்போவுமே ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது ஒரு குரூப் ஃபோட்டோ போகிறது இட் இஸ் அட்வைசபிள். அம்மா அப்பா சொல்லி கொடுத்த விஷயம் தான் சார் பேசிக்கலாக. உனக்கு தெரியாத ஆள்கிட்ட பேசாத, ஏதாவது கொடுத்தா வாங்கிக்காதன்னு நம்ம சின்ன வயசில் சொல்லி வளர்த்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். டெக்னாலஜி வளர வளர தெரிஞ்ச மூஞ்சி தெரியாத மூஞ்சி யார் ரிக்வஸ்ட் கொடுத்தாலும் ஃபேஸ்புக்லேயோ இல்லை நம்ம ஃபேஸ்புக்குன்னு மட்டும் சொல்லாமல் சோஷியல் நெட்வொர்க்கிங்கில் ஆட் பண்ணிடுறோம். தெரியாதவங்கள ஆட் பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி ஸ்கூல் குழந்தைகள் ஃபேஸ்புக்கில் இருந்தாங்கன்னா தெர் குட் பி so many problems which might come out of it. இப்போ பேங்கிங் கிரைம்ஸ் நிறைய நடக்கிறது. பேங்க்ஸ் ஆர் ரிப்பீட்டட்லி சேயிங் டெய்லி பேங்க்லேருந்து மெயில் வருது, நம்ம படிக்கிறதே கிடையாது. யாராவது உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சோ இல்லை ஃபோன் பண்ணி கேட்டாலோ உங்கள் பாஸ்வேர்ட்ஸை ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு எல்லா பேங்க்குமே அவங்க கடமையை ரொம்ப கண்ணியமாக பண்ணுறாங்க. யூசர்ஸ் தான் பண்ணாமல் திருப்பி தே கெட்டிங் இன்டு ட்ரபிள். இப்போ ரீசெண்டாக நடந்த இன்சிடென்ட்டில் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் ஓடிபி சொல்லுங்கள், நாங்கள் பேங்க்லேருந்து பேசணுன்னு ஓடிபியை கொடுத்தப்புறம் தே வெண்ட் இன்டு அ ப்ராப்ளம். ஸோ யார் ஃபோன் பண்ணி கேட்டாலும் நெவர் ஷேர் யுவர் பாஸ்வேர்ட்ஸ், யுவர் பின் நம்பர்ஸ். உங்கள் கிரெடிட் கார்டு நம்பர் பின்னாடி சிவிவி நம்பர்னு ஒன்று இருக்கும். எஸ், அதை தயவுசெய்து யார்ட்டையுமே ஷேர் பண்ணாதீங்க. உங்கள் எக்ஸ்பைரி டேட் இதெல்லாம் உங்கள் பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் யார்ட்டையும் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ ஆன்லைனில் போகிறீங்க, ஒரு மெயில் வருது, உங்களுக்கு இவ்வளோ ரூபா பணம் வந்திருக்கு, நாங்கள் தரோம், இந்த லிங்க்குக்கு போங்க அப்படின்னா ஏமாறாதீங்க. யாருமே உங்களுக்கு 1 லட்சம் பவுண்டோ எதுவும் சத்தியமாக கொடுக்க போகிறதில்ல. அந்த 1 லட்சம் பவுண்டுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் 11,000 ரூபாவும் போயிடும். ஸோ ப்ளீஸ் பி அவேர் ஆஃப் திஸ். இல்லை, இதில் இன்னொரு முக்கியமான தகவல் என்னென்னா, இன்றைக்கி ஓல்டு பீப்புளுமே கூட கார்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபோல்டர் மாதிரி வச்சுருப்பாங்க, அந்த டிபின் நம்பரையும் அதிலே எழுதி வச்சுக்கிட்டே சுற்றுவாங்க, அவங்களே மறந்துடுவாங்க. அப்போது கார்டோடைய அந்த நம்பரையுமே வச்சுருந்தா ரெடிமேடாக இட் இஸ் அவைலபிள். சப்போஸிங் when you lose your card pouch, for the guy to use it ready-made இம்மீடியட்டாக அவனுக்கு கிடச்சிருக்கு, நம்மள சொல்லாமே அவனுக்கு தெரியுது. பர்ஃபெக்ட். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக. உங்கள் பின் நம்பர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் கார்டு பண்ணி எழுதி வச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம எல்லாருமே பண்ணுற ஒரு தப்பு, எல்லாருக்குமே ஏடிஎம் கார்டு இருக்குது. நம்ம செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா நம்ம தெளிவாக ஸ்டோர் பண்ணியிருப்போம், இந்த பேங்க்கோட ஏடிஎம் நம்பர், ஏபிசி பேங்க் ஏடிஎம் நம்பர் அப்படின்னு போட்டு பின் நம்பரை ரொம்ப பளிச்சுன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு இந்த மொபைல் டெக்னாலஜி வந்தப்பறம் முன்னாடிலாம் ஃபோன் நம்பர்ஸ் ஞாபகம் வச்சுப்போம், இப்போ 4 நம்பருக்கு நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ நம்ம மொபைலில் போட்டுருவோம்.
இமேஜின் உங்கள் மொபைல், உங்கள் வேலெட், உங்கள் பர்ஸ் யாராவது திருட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே கார்டு இருக்குது, ரெடிமேடாக கிடச்சிட்டு ரெடிமேடாக இருக்குது. சொல்கிற மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் இஸ் ரெடி ஃபார் சம்படி டு டூ an act. இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய. அண்ட் எவ்ரி 3 months ஐ திங்க் யூ ஹேவ் டு சேஞ்ச். ஸோ உங்கள் பாஸ்வேர்டை மினிமம் 45 days to மேக்ஸிமம் 90 days or 180 daysக்குள்ளே நீங்கள் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். ஸோ ரொம்ப புதுமையான ஒரு துறையை பற்றி சொல்லியிருக்கீங்க. அதுலேயும் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கும் பொழுது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது கேட்கும் பொழுது. ஸோ உங்களுடைய வேல்யூபிள் டைமை வந்து இந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு கொடுக்கறதுல ஸ்பெண்ட் பண்ணதில் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஸோ தகவல் தொழில்நுட்ப பாதுகாப்பு துறையில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யங்ஸ்டர்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம ஷோவை பார்த்து மீண்டும் அடுத்த யுவா நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அலெக்ஸ். இது கைரான் வழங்கும் யுவா, யுகத்தை ஆள்வது யுவசக்தி. Chiron, unleashing the leader in you. Blueprint for success. Leadership. Strategy. Chiron, unleashing the leader in you.